நேயர்களே வணக்கம். நான் லோகநாதன். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தினுடைய வசூல் 1000 கோடியை தொடுமா தொடாதா அல்லது வசூல் செய்யுமா செய்யாதா என்பதை பற்றிய ஒரு பார்வை தான். செய்தியாளர் பிரவீன்ராஜ் நம்மோடு இருக்கிறார். சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் பிரவீன். வணக்கம் லோகநாதன் சார், சொல்லுங்கள். ஒரு மிகப்பெரிய டார்கெட் ஒன்று வச்சுருக்காங்க. கூலி திரைப்படம் 1000 கோடிகளை கடந்து செல்லும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்குது. பலரும் விமர்சனம் பண்ணுறாங்க. உண்மையிலேயே கூலி திரைப்படம் அவ்வளவு வசூல்களை எட்டுமா எட்டாதான்றதா ஒரு கேள்வி. உங்களுடைய பார்வை என்ன? அதாவது கூலி திரைப்படம் 1000 திரையரங்குகளில் வெளியிடுறதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திட்டமிட்டிருக்காங்க. 1000 திரையரங்குகளில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வெளியாகும். ஆல்ரெடி வித்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய வசூல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவரை தமிழ் சினிமாவில் இல்லாத அளவுக்கு வசூல் வந்திருக்கா அப்படின்றதா கேள்வி. அதாவது பொய் கதைகளை நிறைய திரை விமர்சகர்கள் அடித்து விட்டுட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 680 கோடி படம் ரிலீஸுக்கு முன்னாடியே கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்லாம் இஷ்டத்துக்கு அடித்து விட்டுருக்காங்க. உண்மை கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பெரிய ஸ்டாரோடைய திரைப்படங்கள் ஒரே டேட்டில் வெளியே வருது. அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படமும் இந்தியில் இருக்கக்கூடிய ரித்திக் ரோஷன் அவர்களுடைய இந்த வார் 2 திரைப்படமும் கூட சேர்ந்து ஒரே நாளில் வெளியாகுது. ஆமாம், வேர்ல்டு வைடில் ரிலீஸ் பண்ணும்போது காம்படிஷன் இருக்கும். வேர்ல்டு வைடில் மிகப்பெரிய அளவில் காம்படிஷன் இருக்கும். ஏன்னா எப்போவுமே ஓவர்சீஸில் இந்தி திரைப்படம் தான் முதல்ல இடத்தை பிடிக்கும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இந்திக்கு உலக அளவில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்க செய்யுது. இப்போ வசூல் ரீதியில் உலக அளவில் எவ்வளோ தேட்டரில் திரையரங்குகளை பொறுத்தவரையில் ரித்திக் ரோஷன் அவர்கள் நடிக்கக்கூடிய அந்த வார் 2 திரைப்படங்களுக்கு ஐமேக்ஸ் திரையரங்குகள் உலக அளவில் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸில் தான் நிறைய படம் பார்க்கறது போவாங்க. ஏன்னா 3D எல்லாம் இருக்கிறதுனால நிறைய அந்த திரையரங்கை விரும்பி பார்ப்பாங்க. அப்படி இருக்க பார்க்கும்போது 1772 திரையரங்குகள் 90 நாடுகளில் இருக்குது. கூலி திரைப்படத்தை பொறுத்தவரையில் 100 நாடுகளில் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரே டேட்டில் வெளியாகும் போது ரித்திக் ரோஷன் அவர்களுடைய திரைப்படத்திற்கு அதிகமான திரையரங்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது காட்சிகளை பொறுத்தவரையிலும் அதிகமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி அதிகமான காட்சிகள் வார் 2 திரைப்படத்திற்கு கிடைச்சதுன்னா கூலிக்கு எப்படி வேர்ல்டு வைடில் கிடைக்கும்ன்றது பெரிய சந்தேகம் தான். இது பெரிய ஏமாற்றத்தை அந்த சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஏற்படுத்தக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து 100 நாடுகளை வெளியிட திட்டமிட்டிருக்காங்க கூலி திரைப்படத்தை. அது ஒரு வரவேற்பு மிக்கது தான். தமிழ்நாடுல பிரச்சனையே இல்லை. எல்லா திரையரங்குகள்லையும் கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடை பொறுத்தவரையில் எப்போதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்குன்னு ஒரு தனி இடத்தையும் தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. என்ன பிரச்சனை இங்கே இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1000 திரையரங்குகளில் வெளியே வரும்போது இந்த திரைப்படம் எத்தனை பர்சன்டேஜ் இந்த திரையரங்கு உரிமையாளர்களுக்கு கிடைக்க போகிறது என்பது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு திரைப்படத்துடைய ரிலீஸுக்கு முன்புக்கு தான் தெரியும். அது வரைக்கும் அந்த திரையரங்க உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் பெரிய அளவில் இதை குறித்து பேச மாட்டாங்க. ரிலீஸுக்கு முன்பு தான் 60 40 அந்த பர்சன்டேஜ் என்ன என்பது தெரியும். அப்போ தான் சொல்லுவாங்க இந்த டைம். ஏன்னா இப்போ இந்த மாதிரியான ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படமாகட்டும், விஜய் அவர்களுடைய திரைப்படமாகட்டும் சிறப்பு காட்சின்னு சொல்லி சில நேரங்களில் பஞ்சாயத்து வச்சிருக்காங்க. பஞ்சாயத்து சிறப்பு காட்சிகள்லாம் கேட்பாங்க. அதிகாலை காட்சிகள் கேட்பாங்க. இப்போ அதிகாலை காட்சிகள்லாம் போடுறது கிடையாது. ஏன்னா அந்த துணிவு திரைப்படத்தோட ஒரு பையன் ரோகிணி தேட்டருக்கு வாசலில் கீழே விழுந்து மரணத்துக்கு போனதுனால அதனை தொடர்ந்து பல திரைப்படங்களுக்கு காலை காட்சிகளே கிடையாது. 9 மணிக்கு மேலே தான் காட்சி. அப்படி 9 மணிக்கு மேலே வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்புக்குள்ளது தான். ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி தேட்டரில் எத்தனை ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது என்பதை பொறுத்து தான் அது அமையும். அப்படி இன்க்ரீஸ் ஆனால் தான் இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய வசூல் வேட்டையே இருக்கும். இது பார்க்கலாம். தேட்டர்ஸை பொறுத்தவரை 1000 திரையரங்குகளில் கூலி திரைப்படம் வெளியாவது உறுதி. சிக்கல்கள் என்பதை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெரிய அளவில் கிடையாது என்பதுதான் பார்க்கணும். பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு? புதுச்சேரியை பொறுத்தவரையில் இப்போ இந்த கூலி திரைப்படத்திற்கு பெரிய ஒரு சிக்கல் தான் இருக்குது. ஏன்னா அந்த அரசு இப்போ கேளிக்கை வரி உயர்த்தியிருக்காங்க. 25% கேளிக்கை வரி உயர்த்தியிருக்காங்க. திரைப்படங்களுக்கு வெளியிடும்போது அதில் 80% ஜிஎஸ்டியும் போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தகர்கள் எல்லாருமே அங்கே பாண்டிச்சேரியில் படத்தை வெளியிட மாட்டேன்றது ஒரு கேள்வி முன்னெழுப்பி வராங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த கூலி திரைப்படத்திற்கு இந்த நிகழ்வு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமையும். இந்த 1000 கோடி வசூல் பெறுமா? உலக அளவில் எவ்வளோ திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது? இப்படி ரிலீஸ் ஆனால் எவ்வளோ வசூல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த 1000 கோடி என்பது தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் எந்த திரைப்படமும் வசூல் செஞ்சது கிடையாது. அந்த ரெக்கார்டு பிரேக் பண்ண போகிறதா சொல்கிறாங்களே. அந்த ரெக்கார்டு பிரேக் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வார் 2 திரைப்படம் மிகப்பெரிய அளவில் நீங்கள் இந்த வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய நிறைய திரையரங்குகளை ஆக்கிரமிக்க போகிறது.
அப்படி ஆக்கிரமிக்கும் போது இந்த கூலி திரைப்படம் அந்த அச்சீவ்மெண்ட்டை எட்டும் என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். கூலி திரைப்படத்தை பொறுத்தவரையில் வேர்ல்டு வைடில் அதிகமான திரையரங்குகள் கிடைத்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் திரை காட்சிகள் வந்து அதிகமாக கிடைக்குமா என்பது பெரிய அளவில் சந்தேகம். ஓகே, இதில் முக்கியமான ஒரு அப்டேட்ஸ் என்ன இருக்குது கூலி திரைப்படத்தில்? கூலி திரைப்படத்தை பொருள் முக்கியமான அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து ஒரு வில்லி, ஒரு திமிர் பிடித்த ஒரு வில்லி கதாபாத்திரத்தில் அவங்க வந்து நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில். இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டாக எடுத்துக்கலாம். இதனை தாண்டி கேமரோவில் வந்து அமீர் கான் அவர்கள் பண்ணுறாரு. அமீர் கான் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வட இந்தியாவை பொறுத்தவரையில் இருக்கும். அதனால் இந்திய அளவில் இதில் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குல்ல இந்த படத்தை. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. ஏன்னா அந்த LCU என்பது லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு ட்ரெண்டிங்கில் இருக்குது, உண்மையான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது தான். இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு கொண்டு வர போகிறாரு, எப்படி இதை வந்து மக்கள் இடத்துல கொண்டு போக போகிறாரு, எதிர்பார்ப்பு இருக்குது, பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜுக்குன்ற ஒரு வரவேற்புக்கு லோகேஷ் கனகராஜுடைய தொழில்நுட்பத்தை இங்கே வந்து நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. வியாபார யுக்தியும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய காம்படிஷனும் இருக்குது. ரித்திக் ரோஷன் படமும் வெளியாகும் போது ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் வந்து இட்டும் கொடுத்தாகணும், கலெக்ஷனில் தயாரிப்பு நிறுவனத்தையும் திருப்திப்படுத்தி ஆகணும் என்பதன் காரணமாக தான் உள்ளே வந்து அமீர் கானை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு கேமியோ ரோல் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் இவர் வந்து உபேந்திரா நடிக்கிறாரு, நாகார்ஜுனா நடிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நடிகர்களை பயன்படுத்தி அந்த மாநிலத்தை கவர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணுறாரு. ஓகே, ஒரு பிக்கெஸ்ட் பிளான் இது வந்து லோகேஷுடைய ஒரு யுக்தியை தான் பார்க்கணும். தொழில்நுட்ப யுக்தி, வியாபார யுக்தியை பார்க்கலாம், தயாரிப்பு நிறுவனத்தை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு யுக்தியாக இதை பார்க்கலாம். சரி, ஓகே. ஓவராலாக இது வரைக்கும் எவ்வளோ வசூல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல பல்வேறு யூடியூப் சேனலில், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ 680 கோடிலாம் வந்து சும்மா அடிச்சு விடுற கணக்குங்க. இதெல்லாம் ஏமாற்றக்கூடியது தான். ஏன்னா சன் டிவியை பொறுத்தவரையில் அவங்களே தான் வந்து இந்த சேட்டலைட் உரிமையை வந்து எடுத்துப்பாங்க. அது ஒரு 55 கோடிக்கு எடுத்து இருக்கிறதா தகவல்கள் வெளியாகுது. இப்போ அமேசான் பிரைம் வந்து இது வந்து OTTயில் வந்து 120 கோடிக்கு வாங்கியிருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா 175 தான் இருக்குது. 100 நாடுகளில் வந்து வெளியாகுது அப்படின்ற ஒரு கணக்கை சொல்கிறாங்க. 100 நாடுகளில் வந்து 80 கோடிக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து விட்டது என்றெல்லாம் சொல்கிறாங்க. அதை நீங்கள் கவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எத்தனை கோடி வருதுன்றதை நீங்கள் கவனிக்கலாம். ஒரு 250 கோடி வருது. அப்போ 650 கோடின்ட்டு யார் வந்து இங்கே அடிச்சு விட்றாங்கன்றதை நீங்கள் இந்த இடத்துல கவனிக்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய பொய்யான ஒரு பரப்புரை திட்டமிட்டு பரப்பப்படுகிறதுன்னு பார்க்கணும். யார் அதிகமாக வசூல் பண்ணுறன்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. உண்மையிலே யார் வசூல் பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து அடுத்தது உடனே வந்து ஆடியோ லான்ச் ஒன்று பண்ணுவாங்க. அடுத்து இந்த படம் வந்து ரிலீஸ் தேதி தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வசூல் வேட்டையை பொறுத்தவரையில் எப்போவுமே விஜய் தான் கிங்கு. ஏன்னா எந்த திரைப்படமாக இருந்தாலும் வந்து விஜய் அவர்களுக்குன்னு இங்கே ஒரு பெரிய மார்க்கெட்டே ஓப்பனிங்கில் இருக்குது. அவர் வந்து என்ன தான் அரசியலுக்கு போனாலும் சரி, இப்போது ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் வசூல் வேட்டையை நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது ஒரு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் ஒரு பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது. இதில் விஜய் அவர்களுடைய அந்த இதுவும் வந்து சூப்பர் ஸ்டார் முறியடிப்பாரானா அது வந்து சந்தேகம்தான். ஓகே, இப்போ ஒரு ஆடியோ லான்ச் ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் ஒரு சில விஷயங்களை அரசியல்லாம் பேசினாங்க. கூலி திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடைபெறுது. இந்த இசை வெளியீட்டு விழாவினுடைய எதிர்பார்ப்பு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. இந்த வாட்டி அரசியல் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக அரசியல் பேசுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் ஜெயிலர் திரைப்படத்தை எப்படி வந்து ப்ரமோட் பண்ணார்னா, காக்கா கழுகு கதை விஜய் அவர்களை குறித்து சொல்லி தான் அந்த படத்தை வந்து மிகப்பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணார். அந்த திரைப்படம் வந்து அந்த படத்தை பற்றி அதிகமான விமர்சனங்கள் இருந்ததுன்னா, அதை விட அதிகமான விமர்சனம் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் குறித்து காக்கான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெரிய விமர்சனமாக இருந்தது. அவர் பேசிய அந்த கருத்துக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேசப்பட்டு வந்தது, ஒரு பெரிய பூதாகரமாக மாறியது. இப்போது விஜய் அவர்கள் அரசியலில் நேரடியாக ஈடுபட்டதன் காரணமாகவும் இந்த வியாபார யுக்தியை வந்து ரஜினிகாந்த் ஏற்கனவே பயன்படுத்தியதன் காரணமாக நிச்சயமாக இப்பொழுது நடக்க இருக்கக்கூடிய அந்த கூலி திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் நிச்சயமாக அரசியல் பேசுவார். அவர் பேசணுன்னாலும் சன் பிக்சர்ஸுடைய நிறுவனர் கலாநிதி மாறன் வந்து நிச்சயமாக பேசுவார். இது ஒரு ப்ரமோஷனாக பயன்படுத்துவார். ஏன்னா அவரும் வந்து அரசியல் பேசியிருந்தார். விஜய் அவர்களுடைய அரசியலை வந்து மிகப்பெரிய அளவு விமர்சனம் பண்ணார்.
விஜய் அரசியல் வந்து அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துதா என்பதை விட இவர்களுடைய திரைப்படத்திற்கு பெரிய ப்ரொமோஷனாக அமையுது. இந்த ப்ரொமோஷனை வந்து அவங்க வந்து வியாபாரமாக மாற்றி நிறைய அளவில் அவங்க டிவிலேயே வித்துறாங்களே. இப்போ அந்த ஆடியோ லான்ச்சை கூட டிவியில் பல தடவை அதை போட்டு அதை ஒரு போட்டு அதை மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய வசூலாக மாற்றிடுறாங்க. வசூல் சாதனை எதில் படைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தனிப்பட்ட நபரினுடைய அந்த விமர்சனங்களால் வசூல் சாதனையை அதிகப்படுத்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ரஜினி நடித்த இந்த கூலி திரைப்படத்தினுடைய ரிலீஸ் தேதி சற்று தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா இன்னொரு பெரிய படம் காம்படிஷன் வந்து இப்போது ஒரு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் இருக்குது, 1000 கோடி வசூல்ன்றது. இப்போ இந்த 2 படம் வரும்போது அது வசூல் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேட்டர் கொஞ்சம் கிடைக்கிறது பிரச்சனையாக இருக்கும். தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. உலக அளவுலேயே வந்து பெரிய சிக்கல்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல. ஏன்னா 2 திரைப்படமும் பெரிய ஸ்டார்கள் நடிக்கிறாங்க. ஒரு பக்கத்தில் இந்தி சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய கிருத்திக் ரோஷனும் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நடிக்கக்கூடிய 2 திரைப்படம் கூலியும் வார் 2வும் ஒரே நேரத்தில் வெளியாகும் போது பெரிய அளவில் திரையரங்குகள் கிடைப்பதில் சிக்கல்கள் இருக்குது, ஸ்க்ரீன்ஸ் அதிகரிப்பதில் சிக்கல்கள் இருக்குது. இது வியாபாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் பெரிய அளவில் அந்த சுணக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு கலாநிதி மாறன் மிகப்பெரிய வியாபார ஜீனியஸ், கண்டிப்பாக அதை வந்து தள்ளி போகிறதுக்கான ஒரு முயற்சியை நிச்சயமாக செய்வார் கலாநிதி மாறன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வசூல் வேட்டையை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. 1000 கோடியை போய் தொட வேண்டும் என்பதை அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதற்கு நிறைய ப்ரொமோஷனை இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே பேச வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லி 1000 கோடி வரப்போகுதுன்னு பேச வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த 1000 கோடி எட்டுவதற்கு அவங்க ஏதோ ஒரு வகையில் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இதை எட்ட முடியுமா என்பது இன்னொரு திரைப்படத்தோட போட்டி போட்டால் சத்தியமாக அதை எட்ட முடியாது. வேறு ஒரு நாட்களில் இந்த திரைப்படத்தை வெளியிடும்போது இது வந்து சாத்தியப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக கலாநிதி மாறன் அவர்கள் யோசிக்கலாம். அவருடைய அந்த வியாபார யுக்தி வந்து நிச்சயமாக இதை செயல்படுத்துவதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே நேயர்களே, ரஜினி நடித்து வெளியாக உள்ள இந்த கூலி திரைப்படம் சற்று தேதி தள்ளி வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சில பிரச்சனைகளும் இருக்குது. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தருகிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பது மட்டுமே. நன்றி பிரவீன். நன்றி லோகநாதன்.